வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நீங்கள் இணைந்து கொள்வது பிரைம் டைம் சன்ரைஸ் காலை நேர பிரதான செய்திகளுடன். இன்று ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை. மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சி போகும் நாளாக அமைய வேண்டும் என்று நியூஸ் ஃபர்ஸ்டின் சார்பாக நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய காலை நேர பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். வறட்சி நிலவிய பகுதிகளில் மழை. ஊவா மாகாண சபை தேர்தல் தொடர்பில் 27 முறைப்பாடுகள். இஸ்ரேல் மற்றும் காசாவிற்கு இடையிலான போர் நிறுத்த உடன்படிக்கை தோல்வியடைந்துள்ளது. இன்றைய காலை நேர பிரதான செய்திகளில் முதலில் எமது அவதானம் உள்நாட்டுச் செய்திகளுக்கு. வறட்சி நிலவிய பகுதிகளில் பாதிக்கப்பட்டிருந்த சுமார் 2500 ஏக்கர் வயல் காணிகள் மழை பெய்ய ஆரம்பித்துள்ளமையினால் அந்த நிலைமையிலிருந்து நீங்கியுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. வாடும் இறுதி தருவாயில் வயற்காணிகள் அந்த நிலையில் இருந்து நீங்கியுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீர் முகாமித்துவ பணிப்பாளர் ஜானகி மீகஸ்தன் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தின் நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டம் 5% வீழ்ச்சி அடைந்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதனால் குடிநீர் பெற்றுக் கொள்வதில் பிரச்சினை ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வானிலை தொடர்பான தகவலுடன் இணைந்து கொள்கின்றார் முகமது சாலிஹின். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். மத்திய சப்ரகமுக மேல் மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் இடையிடையே மழை பெய்யும். மழை பின்னர் வடமேல் மாகாணத்துக்கும் பரவக்கூடும். பிற்பகல் அல்லது மாலை வேளைகளில் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை விருத்தி அடையும். இவ்வாறு மாலை வேளைகளில் மழை பெய்வதனால் கடந்த சில மாதங்களாக வறட்சி நிலவிய வடக்கு, கிழக்கு, வடமத்திய, ஊவா மற்றும் தென் மாகாணங்களில் பல இடங்களில் கடந்த சில தினங்களாக மழை பெய்து வருகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய சேதங்களை அல்லது இழப்புகளை தவிர்த்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். நாட்டை சூழ உள்ள கடற்பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். கடற்பிராந்தியங்களில் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து மணித்தியாலத்துக்கு 20 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும். காலி தொடக்கம் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பால் உள்ள கடற்பிரதேசங்களில் காற்றின் வேகம் சில சமயங்களில் மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டராக அதிகரித்து வீசும் வேளைகளில் குறிப்பிட்ட கடற்பிரதேசங்கள் சற்று கொந்தளிப்பாகவும் காணப்படும். நன்றி அந்த வானிலை தொடர்பான தகவல்களுக்கு. நன்றி. ஊவா மாகாண சபை தேர்தல் தொடர்பில் இதுவரையில் 27 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல்கள் செயலகம் தெரிவிக்கின்றது. இந்த முறைப்பாடுகளில் 4 வன்முறைகள் தொடர்பானவை என செயலகத்தின் முறைப்பாடுகளை ஏற்றுக்கொள்ளும் பிரிவு தெரிவித்துள்ளது. பதிவான முறைப்பாடுகளில் அரசு உத்தியோகத்தர்கள் தேர்தல் நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்படுகின்றமை தொடர்பில் 4 முறைப்பாடுகள் காணப்படுகின்றன. கிடைத்த முறைப்பாடுகள் தொடர்பில் குறித்த பிரிவுகளை தெளிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் செயலகம் தெரிவிக்கின்றது. இதேவேளை ஊவா மாகாண சபை தேர்தல் தொடர்பில் 27 முறைப்பாடுகள் கெஃபே அமைப்பிற்கு பதிவாகியுள்ளன. தேசிய தேர்தல் கண்காணிப்பு நிலையத்திற்கு தேர்தல் தொடர்பில் 14 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன. போலீஸ் தேர்தல் பணியகத்திற்கு 6 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சருமான அஜித் ரோகன கூறினார். ஊவா மாகாணத்தில் தேசிய அடையாள அட்டை இல்லாதவர்களுக்கு தேசிய அடையாள அட்டையை விநியோகிப்பதற்கான விசேட நடமாடும் சேவை ஒன்றை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ஆட்பதிவு திணைக்களத்துடன் இணைந்து கெஃபே அமைப்பு இந்த நடமாடும் சேவையை ஏற்பாடு செய்துள்ளது. அல்ல பிரதேச செயலாளர் அலுவலகம் உள்ளிட்ட சில பகுதிகளில் இன்றைய தினம் தேசிய அடையாள அட்டை விநியோகிப்பதற்கான நடமாடும் சேவை இடம்பெற்றுள்ளதாக கெஃபே அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் கீர்த்தி தென்னகோன் கூறினார். இந்த செயற்திட்டத்தின் முதற்கட்டமாக நேற்று ஊவா
ஊவ பரணகம மற்றும் வெளிமட பிரதேச செயலாளர் பிரிவுகளில் சுமார் 1100 பேருக்கு அடையாள அட்டைகள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. தேர்தலில் வாக்களிக்கும் உரிமையை உறுதிப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த நடமாடும் சேவையில் புகைப்படம் எடுத்தல், முத்திரை என அனைத்தும் இலவசமாக வழங்கப்பட உள்ளதாகவும் கெஃபே அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களின் 62 விசை படகுகளையும் உடனடியாக விடுவிக்குமாறு வலியுறுத்தி பாம்பன் பாலத்தை முற்றுகையிடும் போராட்டத்தை நடத்தவுள்ளதாக ராமேஸ்வரம் மீனவர்கள் அறிவித்துள்ளனர். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இன்று நடைபெற்ற 11 மீனவ சங்க மீனவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் கலந்து கொண்ட அவசர ஆலோசனைக் கூட்டத்தில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தி ஹிந்து தகவல் வெளியிட்டுள்ளது. இலங்கையில் கடந்த 2.5 மாதங்களாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமது 62 மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இதன்போது மீனவ சங்க பிரதிநிதிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். தமது படகுகளை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்காவிடின் எதிர்வரும் 23ஆம் தேதி பாம்பன் சாலை பாலத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபடவுள்ளதாக ராமேஸ்வரம் மீனவர் சங்கங்கள் தீர்மானித்துள்ளன. ராமேஸ்வரம் மீனவர்கள் கடந்த ஜூலை மாதம் 24ஆம் தேதி முதல் தொடர்ச்சியாக காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலைமையின் கீழ் இந்தியாவின் 68வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அனைத்து இந்திய மீனவர்களையும் விடுதலை செய்யுமாறு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச விடுத்த பணிப்புரைக்கு அமைய 94 இந்திய மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருந்தனர். தமது மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டமைக்காக இலங்கை அரசாங்கத்துக்கு தமிழக அரசுக்கும் நன்றிகள் தெரிவித்துக் கொள்வதாக ராமேஸ்வரம் மீனவ சங்கங்கள் நடத்திய அவசர ஆலோசனைக் கூட்டத்தில் நன்றி தெரிவித்துள்ளதாகவும் தி ஹிந்து மேலும் தெரிவித்துள்ளது. மாத்தளை மாவட்டத்தின் சில பகுதிகளில் தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். தம்புல்ல, கலேவல, லக்கல, பல்லேகம மற்றும் வில்காமுவ பிரதேச செயலத்துக்குட்பட்ட பகுதிகளில் தொழுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாத்தளை மாவட்ட சுகாதார சபையின் பணிப்பாளர் லதித் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். 2012ஆம் ஆண்டு மாவட்டத்துக்கு 18 என்ற வீதத்தில் காணப்பட்ட குஷ்டரோக நோயாளர்களின் எண்ணிக்கை கடந்த வருடம் 36ஆக உயர்வடைந்துள்ளது. இந்த வருடமும் இந்த எண்ணிக்கையில் அதிகரிப்பினை எதிர்பார்ப்பதாக வைத்தியர் லலித் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கடந்த வருடம் குஷ்டரோக நோயினால் 2134 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதற்கான பதிவுகள் இருப்பதாக குஷ்டரோக நோய் கட்டுப்பாட்டு பிரிவின் பணிப்பாளர் நிலந்தி பெர்னாண்டோ கூறுகின்றார். இதில் 182 சிறுவர்களும் அடங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்திய அணித் தலைவர் மகேந்திர சிங் தோனி மற்றும் பயிற்றுவிப்பாளர் டங்கன் பிளெச்சர் ஆகியோர் பதவி விலக வேண்டும் என விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இங்கிலாந்து அணிக்கு எதிரான தொடர்ச்சியான டெஸ்ட் தோல்விகளை அடுத்து இந்திய ஊடகங்கள் இந்த விமர்சனங்களை வெளியிட்டுள்ளன. லோர்ட்ஸில் நடைபெற்ற டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணி வரலாற்று ரீதியான வெற்றியை பதிவு செய்த போதிலும் இறுதி 3 போட்டிகளில் இந்திய அணி தோல்வி அடைந்திருந்தது. இந்த 3 போட்டிகளிலும் இந்திய அணி தோல்வி அடைந்த விதம் வருத்தம் அளிப்பதாக முன்னாள் செய்தி ஆசிரியர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். டெஸ்ட் போட்டிகளுக்கான தலைமையில் தோனி தொடர்ந்தும் நீடிப்பது பயனற்ற ஒன்றென டைம்ஸ் ஆஃப் இந்தியா தெரிவித்துள்ளது. இத்துடன் பிரைம் டைம் சன்ரைஸ் காலை நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் சக்தி டிவியில் பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.